சிந்திப்போமே. 1729 இன்ப நிலை பொருந்தி வாக்கு அற்றால் பேசுமோ வாய். தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார். பிறவாமை பெற்றோம், பிறவி பிணி நீங்கினோம் என்றும் மௌன குரு மௌனமாக இருக்க சொன்னாரே, அதன்படி மௌனமாக இருக்க கற்று கொண்டோம் என்றும் அனைவரும் அறிய வெறும் வாய் பேச்சு பேசுவதால் என்ன பயன்? அடைய வேண்டிய உண்மை நிலை என்ன? சிறிதேனும் பிரிவு அற்ற அத்துவித சிவானந்த நிலை அடைந்து பழி அற்று சுகத்தில் நிலை பெற்று இருக்கும் பொழுது வாக்கு இறந்துவிடும். அந்நிலையில் பேச்சு எழுமோ? சொல்லிற்கும் இடம் உண்டோ? இப்படியாக பேச்சு இறந்த மோன நிலையே சிவானந்தம் அளிக்கும் என்று விளக்குகிறார் தாய்மானு சுவாமிகள். பாடலை காணலாமே. பெற்றோம் பிறவாமை, பேசாமையாய் இருக்க கற்றோம் என உரைக்க காரியம் ஏன்? சற்றேனும் நீக்கற்ற இன்ப நிலை பொருந்தி ஏசற்று வாக்கு அற்றால் பேசுமோ வாய் என்று தாய்மானு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் 42வது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார். பேச்சு இறப்போம், மோன நிலை எய்துவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.